வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இள புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவரும் எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுங்கள். உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுத்து மூழ்கிவிட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார். சார், ஆளுநர் RN ரவி அவர்களை அவரின் அழைப்பின் பேரிலும் நீதிமன்றத்தின் வலியுறுத்தலின் பேரிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பை எப்படி பாக்குறது? நம்முடைய மாண்புமிகு முதல்வர், எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எப்பொழுதுமே சட்டப்படி நடப்பவர், மரபுகளை மதிப்பவர். எந்த சூழ்நிலையிலும் அரசியல் பார்வை என்பது வேறு, அரசாங்க பார்வை என்பது வேறு. இதை நிரூபிக்கின்ற விதமாக பல்வேறு கருத்துக்களிலே முதல்வர் அவர்களையும் எங்கள் இயக்கத்தையும் கடுமையாக அவர்கள் இல்லாததும் பொல்லாததும் கூறி இழிவுபடுத்தினாலும் கூட ஒரு பிரைம் மினிஸ்டரை நேரடியாக சந்திப்பேன் என்று சொல்லி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மிஸ்டர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கு கூட கேட்டாங்க, அவரை போய் இப்ப சந்திச்சு. அவரை சந்திக்கிறது முதல்வர் சந்தித்தார், தமிழ்நாட்டினுடைய நிலைகளை எடுத்து கொடுத்தார். பிரைம் மினிஸ்டர் மனு இருக்கான்னு கேட்டார், மனுவும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அதையும் கொடுத்தார். அதை போல இந்த சம்பவங்கள் குறித்து சட்டப்பேரவையில முதல்ல நம்ம அந்த கவர்னரு RSS ரவி தான் தலைவரை பார்க்கறதுக்கு, தளபதியை பார்க்கறதுக்கு வெட்கப்படணும். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னால் நன்மையும் செய்து விடல் என்ற அந்த குரலுக்கு விளக்கமாக நம்முடைய தலைவர் முதல்வர் அவர்கள் போயிருக்காங்க. நீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதல்ல போன ஆண்டு ஆளுநர் உரைக்கு வந்துட்டு இதுவரை இந்தியாவிலேயே யாரும் செய்யாத வேலையை செய்தது RSS ரவி என்கிற இந்த ரவி. படிக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் தானா சேர்த்துக்கிட்டு அர்த்தங்கட்டத்தனமாக சட்டத்தை மீறி சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்ட RSS ரவி பாதியிலேயே எழுந்து ஓடியதெல்லாம் உலகம் பார்த்தது. அப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, மரபு என்று ஒன்று இருக்கிறது. அவர் தவறுகள் மேல் தவறு செய்தாலும் கூட ஒரு ஆளுநர் என்ற முறையில் நாம என்ன பண்ணோம், இங்க இருந்து நம்ம 20 மசோதாக்களை போட்டு வச்சிருக்கிறேன், பெண்டிங்ல வச்சிருக்கேன். 10 நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினேன், 10 இங்க இருக்கு, அதை அப்புறம் அனுப்புவோம் இப்ப அனுப்புவோன்னு டிலே பண்ணிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நீதிமன்றத்திற்கே நாம போறோம். எதை அனுப்ப வேண்டும், எதை அனுப்பக்கூடாது என்பதற்கெல்லாம் விதிமுறைகள் இருக்கு. இவர் எந்த மனுக்களை இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, பினான்ஸ் நிதி சம்பந்தப்பட்டதெல்லாம் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கு சட்டத்துல. இவைகள் எதையுமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நிறுத்தி வச்சிருக்கிறாரு, இது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம். கேட்ட பிறகு கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுல தான் என்ன பண்ணாங்க, இது குறித்து முதல்வரும் கவர்னரும் சந்தித்து பேசி ஒரு நல்ல சுமூக முடிவுக்கு வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லி இவ்வளவு நாள் ஆச்சு. நாம ரெடியா இருந்தோம், நாம தயாராக இருந்தோம். ஆனாலும் கூட RSS ரவி எங்கே இருந்து உத்தரவு வரணும்னு காத்திருந்தாரு நமக்கு தெரியாது. ஆனால் அவரு என்னமோ நினைச்சுக்கிட்டாரு, நாம முதல்வரை கூப்பிட்டோம்னா, காலிங் கொடுத்தோம்னா முதல்வர் வரமாட்டாரு, முதல்வர் வரலன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த மசோதாக்களை பற்றி பேசக்கூட வரலன்னு பிரச்சாரம் பண்ணலாம். ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஊரா ஏதாவது பேசிட்டு இருப்பானுங்க. இந்த 420 மலை அண்ணாமலை போன்ற ஆட்களுக்கு எல்லாம் இதே வேலை. அவர்கள் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல கவர்னர் மாளிகையிலிருந்து ஆத்தென்டிகேட்டட் அதிகாரபூர்வமான அந்த இது வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ற முறையிலும் கவர்னர் அளித்தார் போது நேரடியாக போனார். சட்ட அமைச்சர்லாம் போனாங்க, இன்னும் எங்களுடைய உயர்வு நிலை அமைச்சர்களும் எல்லாரும் போனாங்க, அண்ணன் துரைமுருகன் எல்லாருமே போனாங்க. போயிட்டு தெளிவாக பேசினாங்க. அதுல 10-5 மீதி என்ன, நான் மீதியை அனுப்பிடுறேன். இப்போ 20 ஓகே மேல போயிருக்கு, 1 மட்டும் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அக்ரி சம்பந்தப்பட்டது 1 பெண்டிங்ல வச்சிருக்காரு, மீதி எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. ஆக நம்முடைய கடமையை செய்வதிலே ஒரு கடமை வீரனாக முதல்வர் அவர்கள் இதை செய்திருக்கிறாங்க. இதற்கு மேல உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நான் கவர்னராக இருக்கிறேன், இந்த மாநிலத்துக்கு தான் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தால் உடனடியாக இந்த மசோதாக்களை
சரியான முறையிலே உரிய முறையிலே பிரசிடென்ட் கிட்ட மறுபடியும் அவருடைய அலுவலகத்துல பேசி அதை உடனடியாக வரவைத்து கொடுத்தால் நல்லது என்பது நம்முடைய கருத்து. இப்போ என்னன்னா, சந்திப்பு சுமூகமா போச்சு அப்படின்னு 2 தரப்புலயுமே சொல்லியிருக்கீங்க. ஆனா அத எப்படி சார் நம்புறது? ஏன்னா நீங்க கூட இப்ப விமர்சிக்கிறீங்க. ஆர்.என். ரவி அவர்கள ஆர்.எஸ்.எஸ். ரவி அவர்கள் விமர்சிக்கிறீங்க. தமிழ்நாடு கருத்தியலுக்கு அவர் அப்போஸா இருக்காருன்னுலாம் சொல்றீங்க. அப்புறம் எப்படி மீண்டும் நீங்க கேட்கிறத அவரு தலையாட்டிருவாரு அப்படின்னு நம்புறீங்க? கேட்பது தமிழக முதலமைச்சர், பதில் சொல்வது தமிழ்நாட்டினுடைய கவர்னர் மிஸ்டர் ஆர்.எஸ்.எஸ். ரவியோ அல்லது திமுக சம்பந்தப்பட்ட தலைவர்களோ அல்ல. இது வேறு, அது வேறு. அரசியல் பார்வையிலே நான் பார்க்கலாம், ஆனால் அரசாங்க பார்வையைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் போனாங்க. அதுக்காக நம்ம சொல்ல வந்தோம். இருக்கிற நிலையில நீ இப்படியெல்லாம் செய்யணும், நீங்க இப்படியெல்லாம் இருக்கணும், நம்ம கருத்தை பதிவு பண்றோம். அவரு எல்லாவற்றிற்குமே ஒரு டிலே, ஒரு இது, எங்க போனாலும் எப்ப நின்னாலும் எல்லாமே மாறுபட்டு செய்து கொண்டு இருக்கிற காரணத்தால் தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பத்தி யாருமே பேசிட்டு இருக்க வேணாம். இது விவாதத்துக்கே வர வேண்டிய அவசியம் இல்ல. விவாதத்திற்கே இது சேர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய கடமையை இன்னும் சரியாக செய்யவில்லை. அந்த கடமையை அவர் செய்ய வேண்டும். அதை வலியுறுத்துகின்ற விதமாக முதல்வரும் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனைப்படி போயிட்டு வந்துட்டாரு. அதையும் சொல்லியாச்சு. எல்லா மசோதாக்கள் பத்தி பேசியாச்சு. இன்னும் ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு, மீதி எல்லாம் மேல அனுப்பியிருக்காரு. ஆக சட்டப்படியாக சுமூகமாக இருந்தது. நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டப்படியாக சுமூகமாக இருந்தது. நாங்கள் பேசுறோம் உரிய மரியாதை. நம்முடைய முதல்வரை தெரியும். ஆனானப்பட்டவெல்லாம் எப்படியோ எதிர்த்து பேசினவர்கள் எல்லாம் கூட முதல்வர் அவர்கள் நேரடியாக சந்திச்சுட்டு அவர்களையும் அன்போடு அரவணைத்து அவர்களுக்கும் மரியாதை தந்து பாசத்தோடு பழகக்கூடிய நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர். அந்த நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவேதான் நாம இதை என்ன சொல்றோம், வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது சுமூகமாக நடந்த சட்டத்துறை அமைச்சர் தெளிவாக கொடுத்து பேட்டியே கொடுத்திருக்காரு, முறையாக கொடுத்திருக்காரு. என்னென்ன அங்க நடந்தது, இப்ப என்னென்ன மசோதாக்கள் இருக்கு, இப்ப என்னென்ன போகணும், எல்லாமே இருக்கு. இப்ப வரக்கூடிய ஜனவரி மாசமும் ஒரு சட்டப்பேரவை கூட்டம் நடக்கும். அந்த சட்டமன்ற கூட்டம் ஆளுநர் உரையோடு தொடங்க வேண்டும் என்பது சட்டம், விதி. அந்த ஆளுநர் உரையை படிக்க வேண்டியது, வர வேண்டியது மிஸ்டர் ரவி. அதுவும் இதற்கு அடுத்ததாக வர இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து கவர்னர் அரசாங்கத்தின் தொடர்பு நிலையில் இருக்கிற இன்றைய காலத்தில், இன்றைய சூழ்நிலையில் சுமூகமாக நடந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. சிலர் சொல்றாங்க ஆளுநரிடம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பணிந்து விட்டார் அப்படின்னு தொலைக்காட்சியில எல்லாம் பேசுறத பார்க்க முடியுது. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. மிக தெளிவாக நேற்றைக்கு முன்தினம் கூட அறிக்கை கொடுத்தார், இன்னைக்கு கூட கொடுத்திருக்காரு. வருகிற ஆண்டு எல்லோருக்கும் எல்லாமும், அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற அந்த தத்துவார்த்த ரீதியை செயல்படுத்துவோம். அதற்கு எதிர்ப்பாக தடைகள் எது வந்தாலும் தகர்த்து எறிவோம். நாங்கள் சமூக நீதிக்கு இடையூறு செய்வது எதுவாக இருந்தாலும் உடைத்து தூளாக்கி விட்டு மக்களுக்கான நன்மையின் உச்சத்தை கொண்டு வந்து சேர்ப்போம். இந்த ஆண்டு நம்முடைய ஆண்டாக இருக்கும் என்று சமூக நீதி ஆண்டாக திராவிட மாடல் அரசு என்ற அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தியிருக்காரு நாட்டு மக்களுக்கு. இந்த ரவிக்கு ரவி கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கணும், அப்படியே ஒண்ணு செய்யணும், அதெல்லாம் கனவுல கூட காணக்கூடாது. எங்களுடைய அண்ணன் தலைவர் தளபதி என்பவர்கள் உண்மைக்கு, சத்தியத்திற்கு, தர்மத்திற்கு, நீதிக்கு, நியாயத்திற்கு தலைவணங்குவார். அதற்காக பேசுவார், கருத்துக்களை சொல்வாரை தவிர இப்படிப்பட்ட தனி நபர்களிடம் போய் தான் பணிந்ததாக வரலாறே கிடையாது. ஒண்ணு தெரியுமா, இதை மட்டும் சொல்றேன் வரலாற்று பதிவை. எமர்ஜென்சி நேரத்துல திருமணமாகி 3 மாதத்திற்குள்ளாக அவரை கைது செய்து அழித்து கொண்டு போகின்ற பொழுது, கைது செய்து உள்ள போகின்ற பொழுது ஓராண்டுக்கு மேல, அப்பெல்லாம் என்ன தண்டனையே தெரியாது. இன்னும் 5 வருஷம் வச்சிருப்பானோ 10 வருஷம் வச்சிருப்பானோ தெரியாது. ஆனால் உடனடியாக ஒரு வாரத்திற்குள்ள என்ன சொல்றாங்க, யாராவது கடிதம் எழுதி கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில போனா இன்னைக்கே போலாம் அப்படின்றாங்க. இது உயிரே போனாலும் சரி, நாங்கள் எங்கள் லட்சியத்தை, கொள்கையை விட்டு தர மாட்டோம். இந்த எமர்ஜென்சி என்பது அனைத்திற்கும் முறையிலும் ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த கடிதம் கற்பனை கூட பண்ண தூக்கி எறிஞ்சவர் கையெழுத்து போட்டு வெளியில வந்திருக்கலாம். ஆனா ஓராண்டு காலம் சிறை சித்திர
சித்திரவதைகளை கூட அன்றைக்கு செய்து பார்த்தார்கள். நீ எதை செய்து பார்த்தாலும் நான் கொள்கைக்கு வாழ்பவன் என்பதை அன்றைக்கு உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர் தான் இன்றைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி. அதனால இதெல்லாம் இந்த ரவி எல்லாம் ஒரு காமெடி பீஸ் மாதிரி அரசியல்ல பொது வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத எங்கேயோ சனாதனத்தையும் எங்க வர்ணாசிரமத்தையும் பேசிக்கிட்டு இவனை தொடக்கூடாது, அவனை தொடக்கூடாது, இவனை பார்க்க கூடாது, பெண்கள் இங்க வரக்கூடாது, அது அந்த கொள்கையில வாழக்கூடிய ஆளு அந்த ஆளு. அவருக்கெல்லாம் கவர்னரை முதலமைச்சர் பார்த்தார், கோர்ட்டு சொல்லிச்சு, அதன்படி செய்தார். இதுதான், அதற்கு மேல சிந்திப்பதற்கு ஒன்றுமில்லை. ஏன்னா இதுல என்ன கேள்வி வருதுன்னா, என்னதான் நீங்க ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படிங்கிற மாதிரி வசனம் பேசினாலும் ஆளுநரை மீறி உங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையதான இந்த சந்திப்பு உணர்த்தி இருக்கு. நீங்க தமிழ்நாடு தனிநாடுன்னு நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாது. தமிழ்நாடு என்பது இந்திய யூனியன்ல இருக்கிறது. நாங்க இப்பயும் சொல்லுவோம் இந்திய துணைக்கண்டம். அறிஞர் அண்ணா அவர்கள் சப்கான்டினென்ட், இது நாடே கிடையாது, யார் சப்கான்டினென்ட்னாரு. அந்த யூனியன்ல, அந்த துணைக்கண்டத்துல இதுவும் ஒரு இணைப்பாக இருப்பது நம்முடைய தமிழ்நாடு. ஆக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் தமிழ்நாட்டு சட்டங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உடனடியாக நம்ம இன்னும் தனிநாடு மாதிரி உடனே எழுதி குறிச்சு, சில பேர் இருக்காங்க, நாங்கதான் வீரமா பேசுறோம், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஆகா ஓகோன்னு குதிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. என்னிடம் நான் மட்டும் முதலமைச்சராக இருந்தால் இலங்கையின் மீது படையெடுத்து நான் அவர்களை, அந்த தலைவர்களை அழித்திருப்பேன் அப்படின்னு பேச காமெடியன்லாம் இருக்காங்க இங்க. அவங்களுக்கு எல்லாம் பேர்லாம் காமான் கோமான் சீமான்னுவாங்க. சட்டமும் தெரியாது, நாட்டினுடைய நிலையும் தெரியாது. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, உண்மையான ஒரு நிலையில இந்திய துணைக்கண்டத்துல இருக்கும் பொழுது இப்படித்தான், இதுதான் அதிகபட்ச உயர்கட்ட எதிர்ப்பு நிலையும் உயர்கட்டமாக இருக்கக்கூடிய தார்மீகமான தர்ம நிலையை இதுதான். இதுக்கு மேல எதிர்ப்பு நிலையோ மற்றதையெல்லாம் செய்ய முடியாது. எதிர்ப்பு மக்களிடம் இவர்களை பற்றியான நிலைப்பாடுகளை எடுத்து சொல்லவும் முடியும், சட்டப்படியாக அவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு வரவும் முடியுமே தவிர, மற்றபடி நாம வேறு விதமாக போவது என்பது, இங்கு நடப்பது ஜனநாயக ஆட்சி. நமக்கு ஆயுத புரட்சி எல்லாம் கிடையாது, இது அறிவு புரட்சி. நாம அறிவாயுதம் ஏந்தியவர்கள், அதை மறந்துடக்கூடாது. இப்போ மசோதாக்கள் எல்லாம் குடியரசுத் தலைவரிடம் போயிருச்சு, அதை எப்படி அவர் திரும்ப பெறுவார்னு நம்புறீங்க? அதுக்கு வலியுறுத்திட்டு வந்திருக்கீங்க. நம்புறீங்கன்னு இல்ல, கொடுத்துட்டு நீங்க வந்துதான் ஆகணும். உடனே அப்படியே ரவியை பிடிச்சி ஒரு கைத்தல கட்டி கீழே இழுத்து போட்டுட்டு துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு எப்ப அனுப்புவேன்னு மூர்முகிட்டுலாம் பேச முடியாது. இது சினிமா காட்சி அல்ல, நாடக காட்சி அல்ல. நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க பிரசிடென்ட் மூர்மு என்ன பண்ணுவாங்க, மாண்புமிகு குடியரசுத் தலைவர், மாட்சிமை மிக்க குடியரசுத் தலைவர், அவங்க பாவம், அவங்க இவங்க இருந்து அனுப்புறத அவங்க கேட்டு, அவங்களுக்கு ஒரு அலுவலகம் இருக்கு, அதன் மூலமா அது ப்ரொசீஜர் தானாக அது கரெக்டா மூவ் ஆகும். ஆனா இவர்களை உட்கார வச்சுட்டு, அவர்கள் விதவை பெண்ணு, கைம்பெண்ணு, அவங்க மலைவாழ் பெண்ணு, அதனால அவங்க வந்தா தீட்டாயிடும், அவங்க தொட்டா பாவமாயிடும், பழியாயிடும், புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வரக்கூடாது. நியாயமா ஒரு குடியரசுத் தலைவர் தான் நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்துக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசியலமைப்பு அதிகாரத்தின் உயர்ந்த பொறுப்பு பதவியில் இருப்பது குடியரசுத் தலைவர் தான். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், நெக்ஸ்ட். அப்படிப்பட்ட அவங்க திறக்க வேண்டிய இடத்துக்கு அழைப்புதல் கூட கொடுக்கல, வரக்கூடாதுன்ட்டானுங்க. ஏன்னா இந்த சனாதனிகள், காவி கூட்டம், இந்த வர்ணாசிரமவாதிகள் அவங்க வந்தாங்கன்னா தீட்டாயிடும், கெட்டாயிடும். இவனுங்க தான் போய் திறந்தானுங்க. இவர்களே போய் திறந்துட்டு 910 200 கோடியில போய் 920 கோடி 30 கோடியில கட்டிவிட்டு ஒரே மாசத்துக்குள்ள மழை பெஞ்சோன்னா உள்ளெல்லாம் ஊத்திச்சு தண்ணி. அதுக்கு மறுபடியும் 32 கோடி ரூபாய் டெண்டர் விட்டு அதையும் திருடிக்கிட்டு இருக்கிறது பாஜக RSS கூட்டம். ஆக இந்த கூட்டத்தினுடைய ஆட்டத்துல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட சட்டப்படியாக செய்ய வேண்டியதை குடியரசுத் தலைவர் அலுவலகம் செய்யும். அதுல எந்த விதமான சந்தேகத்தையும் ஐயத்திற்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. இன்னொன்னு நீங்க பலமுறை சொல்றது என்னன்னா, ஆளுநர் RN ரவி அவர்கள் மத்திய அரசோட கை பொம்மை மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு சொல்றீங்க. அவர் மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்காருன்னு சொல்றீங்க. இப்படி சந்திச்சதுனால மட்டும் என்ன ஆயிர போகுது? அவர் ஆல்ரெடி மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது பிஜேபி சொல்றது தானே அவர் செய்ய போறாரு. இப்ப பிஜேபிக்கு ஒரு கட்டுப்பாடு வந்துடுச்சு, அதான் பார்லிமெண்ட்.
பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆக்ஷன் நடக்குதெல்லாம் பாருங்க. சாதாரணமாக இருக்கிற பிஜேபி செய்யாததெல்லாம் இப்ப செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஏன் உழுந்து உழுந்து ஒடியாரானுங்க, உழுந்து உழுந்து அப்படியே அதையும் இதையும் கேட்கறாங்க பாக்குறாங்க. பார்லிமெண்ட் தேர்தல் வருதான். பார்லிமெண்ட் தேர்தல் வர்றதுனால அப்படியே ஒண்ணுமே இவங்களுக்கு எதுவுமே புரியலையா. இப்ப கூட சில காரியங்கள்ல அவங்க நடந்துகிட்டு இருக்கிற முறைகள், அவங்களுடைய செயல்பாடுகள். இப்ப விஜயகாந்த் இருந்தார். அவர் புரட்சி கலைஞர் என்று தலைவர் கலைஞரால் பெருமைப்படுத்தப்பட்டவர். கேப்டன் விஜயகாந்த் மக்களிடம் நல்ல மனிதன் என்று பெயர் பெற்ற உயர்ந்த மனிதன். அவருடைய மறைவு, நெருங்கிய நட்பு, பண்பு எல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் மக்கள் ஆணையிட்டார் படத்துல அவர் கூடவே இவரும் ஒரு பாடல் காட்சியில் நடித்திருக்காரு. அந்த படத்துல நல்ல நண்பர்கள். தலைவர் கலைஞரின் வசனத்தை பேசி பெருமைப்பட்டவர் விஜயகாந்த். இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு. இப்படி இருக்கிற நிலையில அப்படியே நரேந்திர மோடி குதிக்கிறார். என்னுடைய நெருங்கிய நண்பர் விஜயகாந்த். இவருக்கு நெருங்கிய நண்பரா? சிரிக்க மாட்டேங்கல்ல. நான் அடிக்கடி அவரிடம் கலந்து பேசுவேன். எப்ப, என்னைக்கு, எது சம்பந்தமா? விஜயகாந்த் கிட்ட நரேந்திர மோடி எல்லாம் போய். இன்னும் கூட கேட்டீங்கன்னா பார்லிமெண்ட் தேர்தலு அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசமா இருந்து விஜயகாந்த் இறந்திருந்தா டெல்லியிலிருந்து நரேந்திர மோடி பெரிய மாலையை தூக்கிட்டு வந்திருப்பார் அஞ்சலி செலுத்துறதுக்கு. அமித்ஷா ஓடி வந்திருப்பாரு. எதுக்கு? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற ஓட்டவாங்க. இப்படி காலத்திற்கேற்ப வேஷம் போடக்கூடிய கூட்டம் தான் நரேந்திர மோடி, அமித்ஷாவின் பாரதிய ஜனதா கூட்டம். ஆகவே அந்த கூட்டத்தினுடைய வேலைகள் தான் இப்ப எல்லாம் நடந்துகிட்டு இருக்க தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிட்டாங்க, நாங்க இனிமே ஒரு பைசா கூட தரமாட்டோம் அப்படின்னு. உங்களை அவங்க திட்டமிட்டு முடக்கிறதாக நீங்களும் பல விவாதங்கள்ல பேசிட்டு வரீங்க. இப்போ ஆளுநர் மூலியமா என்ன தீர்வு கிடைக்கும் நம்புறீங்க? அப்படி அல்ல. சட்டம்னு ஒண்ணு இருக்குது, இந்திய நாடு என்று ஒண்ணு இருக்குது, கான்ஸ்டியூஷன்லாம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, இவனுங்களை தாண்டி இதெல்லாம் இருக்கு. அந்த இடத்தில் கொடுக்கக்கூடிய உத்தரவுகள் அது காட்டுகிற வழிகாட்டுதல் முறைப்படி ஒரு அரசு நடந்தாக வேண்டும். அரசியல் ரீதியாக நாங்கள் எதிர்ப்பது என்பது வேறு. அது எந்த உச்சத்துக்கும் நாங்கள் எதிர்த்து நிற்க தயார், போராட தயார். அதே நேரத்தில் அரசு பூர்வமாக பார்க்கின்ற போது சட்டத்தின்படிதான் ஒவ்வொன்றையும் செய்தாக வேண்டும். இப்ப நீங்க கூட முதல்ல கேட்டீங்க இல்லையா, எப்படி அங்க இருந்து யூனியன் கவர்மெண்ட் ஸ்பீக்கர் இவருக்கு கவர்னருக்கு சொல்லணும்னு நீங்க நம்புறீங்கன்னு. நான் கூட சொன்னல, பிஜேபியினுடைய காலம் இப்ப அது ஆடுற ஆட்டம். இப்ப என்ன பண்ணோம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க தான் சொல்லி உடனே செஞ்சோம் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காகவாவது ஏதாவது செய்வானுங்க. இல்ல திமுக மக்களிடம் போய் பிரச்சாரத்தை அதிகம் பண்ணிடும், அதனால பண்ண விடக்கூடாது அப்படின்னு கூட செய்வானுங்க. ஆக இப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சூழ்நிலையில முடிவெடுக்கக்கூடிய பிஜேபி ஒரு புறம், ஆளுநரோ மற்றவர்களோ நம்முடைய சட்டப்படியாக நம்ம பாக்குறோமே தவிர அவங்கள அரசியல் ரீதியா பார்க்கணும். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்ச நாட்களா ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி தெரியுது சார். ஏன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, திமுக கூட்டணி உடைஞ்சிரும், அங்க இருந்து கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு எங்க கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலை ஏற்படுமா? அரசியல் மேதைகள் சொல்லிட்டாங்கல்ல, அரசியல் விற்பனர்கள் அப்படியே அறிவு கொழுந்துகள் சொல்லிட்டாங்கல்ல. இவங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? எத்தனை தேர்தலை பார்த்திருப்பாங்க? இல்ல எத்தனை நிலைப்பாடுகள் பார்த்திருப்பாங்க? காசு கொடுத்து ஓட்ட வாங்கலான்ற ஒரே நம்பிக்கையில வாழ்வதுதான் எடப்பாடி கூட்டம். அந்த எடப்பாடி கூட்டத்தை பற்றி நாம சொல்லிட்டு இருக்க வேணாம். ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. அவர் ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? சில ரகசியங்களை வெளியிலே வந்தால் நீ திகார் ஜெயில இருக்கணும்னாரு. அவரு சென்னை புழல் ஜெயிலன்னு சொல்லல, வேலூர் கடலூர் ஜெயிலெல்லாம் சொல்லல, திருச்சி ஜெயிலெல்லாம் சொல்லல, திகார் ஜெயிலு. திகார்ன்றது டெல்லி. அப்போ எல்லா வகையிலேயும் இந்த எடப்பாடி மீது ஒரு பெரிய வளையம் இருக்கிறத ஓபிஎஸ் தான் சொல்றாரு. அது அவராட்சி இவராட்சின்னு போக முடியாது. ஏன்னா இவர் திகார் ஜெயிலுக்கு போனா ஓபிஎஸ் எந்த திகார் ஜெயிலுக்கு போவார்னு நமக்கு தெரியாது. ரெண்டும் ஒண்ணுதான். ஆக இவர்களுடைய செயல்பாடுகள், இவர்களுடைய நிலைப்பாடுகள்ல நம்ம இவ்வளவு முக்கியத்துவமே கொடுக்க வேணாம். அவர்கள் இது வந்ததுன்னா பார்த்துக்கோ, நாங்க அதை பார்த்துக்கோன்னு முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லாமே இன்றைக்கு அவர்களுடைய பார்வையில் அதிமுக என்பது அமித்ஷா திமுகவாக மாறி இருப்பது தெரியும். இதெல்லாம் நாடகத்தை எடப்பாடி நடத்திட்டு இருக்காரு. இங்கிருந்து இந்திய கூட்டணியை உடைக்கிறதுக்கு வேலையெல்லாம் பண்ணணும்ன்றாங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிங்க, இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடியவராக நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர்
ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் அறிவுபூர்வமான வார்த்தை, கலைஞரின் வார்த்தை. இந்த அறிவுபூர்வமானது எங்க இருந்து வருது பாருங்க. அழகா சொன்னார். ஒரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். அது மாநில பிரச்சனைகள். இந்திய துணைக்கண்டத்துல இந்திய கூட்டணி என்று எல்லாரும் சேர்ந்திருப்பது எதற்காக? அத கேள்வி கேட்டு ஒண்ணு சொன்னார். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம். யார் வரக்கூடாது? பிஜேபி நரேந்திர மோடி கூட்டம் வரக்கூடாது என்பதில் நாங்கள்லாம் ஒன்றாக இருக்கிறோம். இப்படி நாங்கள்லாம் ஒன்றாக இருப்பதனுடைய அர்த்தம் அடிப்படையில் புரிந்து கொள்ளாத அதிமுக காரன் ஏதாவது உளறிக்கிட்டு பேசிட்டு கிடப்பார்கள். அவர்கள் எங்க போவாங்க? பல கோடிகளை கொடுக்கின்ற பிஜேபி, RSS அவங்களுக்கு என்ன வேலை? நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்ல. அந்த வேலை வாங்கறதுக்காக இவர்களுக்கு அதிமுக தொண்டர்களே தங்களுக்கு கட்சிக்கு வேலை செய்யறதுக்காக இந்த கட்சியோட கூட்டணி போட்டுக்குவானுங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நடக்க போது நம்ம பார்க்கதான் போறோம். அதுக்கு நடுவுல எடப்பாடியை விட்டு கூட்டணி இல்லைன்னு சொல்லுவானுங்க. ஏன்? சிறுபான்மையின மக்கள் எல்லாம் திமுகவை ஆதரிக்கிறார்கள் முழுவதுமாக. நீ எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அந்த இதை கலைக்கணும், கெடுக்கணும் அப்படின்னு இது அனுப்பி வச்சிருக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நாடகம், நடிப்பு என்பது தேர்தல் கிட்டக்கு வரும்போது நமக்கு தெரிய வரும். சார், இப்ப கடைசியா ஒரு கேள்வி சார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பு கூட்டணிக்கான சந்திப்பு அப்படின்னு தினமலர் நாளிதழ் செய்தியை வெளியிட்டிருக்கு. இத குறித்து உங்க கருத்து என்ன சார்? தினமலர் ஒரு RSS பேப்பர். தினமலருடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவினுடைய செயல்பாடுகள், அதுக்கு புது புது அர்த்தம், புது புது கதை, புது புது கட்டுரை எழுதுறது தினமலருடைய தினசரி வேலை. அது உலகத்துக்கே தெரியும். நாம அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் முதல்வரை சந்திக்கின்ற பொழுது அவர் சந்தித்து அவர் வைத்த அந்த கோரிக்கைகள் மிக தெளிவாக படங்களோட தெளிவாக அவருடைய அறிக்கை இருக்கு. வெளியில் அவரும் பேசியிருக்காரு. முதல்வரிடம் எடுத்து சொல்லியிருக்கார் கோரிக்கைகள். அவையெல்லாம் அரசாங்கத்திட்ட எடுத்து வச்சிருக்கிறேன், அதற்கெல்லாம் காரணங்கள் சொல்லியிருக்காரு. முதல்வரும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல விதமாக பேசி சுமூகமாக மகிழ்ச்சியாக அந்த சந்திப்பு நடந்திருக்கு. இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது அப்படின்னும் போது எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு ஒரு கதை, அதுக்கு ஒரு அரசியல் கதை இவன் அந்த தினமலர்காரங்க எழுதுறது. நாம என்ன சொல்றோம்? தினமலராக இருந்தாலும் சரி, கதை எழுதக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு 5 பேர் இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு மாசம் 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுப்பாங்களாம். எங்க இருந்து? பிஜேபி, RSS ஒரு ரூமை போட்டுக்க வேண்டியது, உட்காந்துக்க வேண்டியது. இன்னைக்கு திமுகவை பற்றி எதையாவது எழுதிட்டு அது எந்த கதையிலையாவது சேர்த்து தினமலர் நாளைக்கு வெளியிடணும். இதான் அவங்களுக்கு வேலை. புதுசா எழுதுவாங்க உட்காந்துக்கிட்டு. இப்படி வெயில் இல்லாம, அழுக்குப்படாம, எதுவுமே இல்லாம லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு திமுகவின் மீது அவதூறு பழியை போடுவதற்கு ஒரு 4-5 பேரை வச்சிருக்குது RSS கூட்டம். அதை சேர்ந்தவர்கள் எழுதுவதற்கெல்லாம் நம்ம எல்லாருமே தலைவர்கள் சந்திக்கிறாங்க. தலைவர்கள் சந்தித்து மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அதற்கு மேல் என்ன இருக்கு? அதுல இவர்கள் சொல்லுவது போல புதிய புதிய கதைகள் தேவையில்லை. நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க.